வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு புடி, சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பெருங்காயம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு வாயுங்கிறதுனால வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம். இன்னும் எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் நல்லா. செஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு 100 மாவு போட்டுக்கலாம். ஒரு கையளவு மாவு, ஒரு கை மாவு. ஏன்னா அது தண்ணியாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு, ரொம்ப வெங்காயமும் தண்ணியாக விடும். அதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு உருண்டை சக்கரவள்ளி உருண்டை, அரிசி சக்கரவள்ளி மாவு உருண்டை. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உருண்டை மாதிரி பிடிச்சி வேக வைக்கணும் அடுப்பில். கிழங்கு வாங்கினீங்கன்னா இல்லைன்னா போகாத அளவுக்கு இந்த மாதிரி பசங்களாம் இழுத்து தந்துடுறாங்க, இந்த மாதிரி செய்து கொடுங்க. இஞ்சி, அரிசி மாவு, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுக்கணும். வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி செய்துக்கணும். வெங்காயம் போட்டு சார் நறுக்கிக்கணும். இப்போ கொண்டுட்டு வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உருண்டையை ஒரே ஆவி தான் கட்டணும், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். ஏன்னா உருண்டை ரெடி ஆகிட்டு, இது கொஞ்சம் ஆறணும். இருங்க. ஐயோ கொட்டிக்கிச்சு. ஐயோ வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் எடுக்காத, அப்படியே எடுக்க. உருண்டை ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஆறணும். சக்கரவள்ளி கிழங்கு உருண்டை ரெடி ஆகிட்டு ஓகேங்க. இந்த தேங்காய், காரம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுப்போம். பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் சக்கரவள்ளி குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செய்து சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.